ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஊட்டிக்கு வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இ பாஸ் அப்படிங்கிறது கட்டாயம்ங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இது எல்லா நபர்களுக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இ பாஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து வாங்குறது, இது வாங்குறதுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து நீலகிரி மாவட்டத்துடைய கலெக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வெப்சைட் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இ பாஸ் வந்து எடுக்கலாமா இல்ல தேவை இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது டிஎன் இ பாஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா லாக்டவுன் டைம்ல வந்து நம்ம இ பாஸ் அப்படிங்கறத எடுத்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா அந்த இ பாஸ் வச்சு நம்ம வந்து டிராவல் பண்ணிருப்போம். பட் அதே மாதிரி ஊட்டி மற்றும் நீங்க கொடைக்கானலுக்கு வந்து டூரிஸ்டுக்காக நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வெஹிக்கிள்ல போறவங்களுக்கு இ பாஸ் அப்படிங்கிற வந்து தேவைப்படும். இதுதான் நான் உங்களுக்கு போன வீடியோலயும் சொல்லியிருந்தேன். நிறைய நபர்களுக்கு வந்து ப்ரோ நீங்க சொல்றது வந்து ஒண்ணுமே புரியல அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. இதுல நம்ம குரூப் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்துடைய கலெக்டர் வந்து அருணா மேடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க வழிகாட்டு நெறிமுறைகளை பத்தி ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியர் ஆயிரும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல டிஎன் இ பாஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்காக முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அங்க வரக்கூடிய வெஹிக்கிள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ரொம்ப வந்து பொல்யூஷன் வந்து அதிகமா போயிட்டு இருக்குது. ரொம்ப எண்ண முடியாத அளவுக்கு வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து இந்த சம்மர் சீசன்ல வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்து அதிகமா வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன் இ பாஸ், அதாவது நீங்க வெளி மாவட்டத்துல இருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இ பாஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இ பாஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அதாவது டிஎன்இஜேஏ மூலியமா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது மேக் பண்ணிருக்காங்க. இது எதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊட்டி போறதுக்காகவே வந்து ஸ்பெஷலா வந்து ரெடி பண்ணிருக்காங்க ஒரு சாஃப்ட்வேர். பிளஸ் வந்து வெப்சைட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட்கான லிங்க் நான் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். epass.tneja.org இதுதான் வந்து அஃபீஷியலான வெப்சைட். இந்த வெப்சைட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கம்மிங் ஜூம் சொல்லிட்டு வரும். இது வந்து மே 7ஆம் தேதியில இருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து இ பாஸ் அப்படிங்கிற வந்து கட்டாயம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இ பாஸ் வந்து முதல்ல வந்து யாருக்கு வந்து இ பாஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கும்போது வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் எடுக்கணுமே தவிர ஒரு நபருக்கு வந்து நீங்க இ பாஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். நீங்க ட்ரெயின்ல போறீங்க, கவர்மெண்ட் பஸ்ல போறீங்க, இல்ல பிரைவேட் பஸ்ல போறீங்க, நீங்க வந்து ஒரு டிக்கெட் எடுத்து நீங்க வந்து போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா இ பாஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா அந்த டிரைவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இ பாஸ் வந்து கேட்பாங்க. உங்ககிட்ட வந்து நீங்க இ பாஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் யாருமே உங்ககிட்ட வந்து கேட்க போறது இல்ல. கார் யார் வந்து ஓட்டுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் வந்து இ பாஸ் அப்படிங்கிற வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த இ பாஸுமே வந்து மொபைல் போன் மூலியமா நீங்க அப்ளிகேஷன் வந்து அதாவது அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க அதை வந்து இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இ பாஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம லாக்டவுன் டைம்ல என்ன பண்ணிருப்போம்னா அப்ளை பண்ணி நம்ம ஒன் டே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல 24 ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆபீசர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பட் இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா, அதாவது வந்து நீங்க எல்லாமே வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து இ பாஸ் வந்து ஜென்ரேட் ஆகுற மாதிரியான சிஸ்டத்தை அவங்க வந்து ரெடி பண்ணிருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வெப்சைட் வந்து லான்ச் ஆன உடனே நான் உங்களுக்கு நம்ம சேனல் ஒரு வீடியோவா போடுறேன். அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இ பாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த இ பாஸ்ல வந்து ஒரு QR கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இ பாஸ் வந்து ஒரிஜினலா இல்ல வந்து டூப்ளிகேட்டா அப்படிங்கறத அவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. அந்த ஆப்கான லிங்க் கூட நான் கொடுத்துறேன். இந்த ஆப்பை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வெரிஃபை டிஎன் இ பாஸ் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த ஆர்டிஓ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வெஹிக்கிள் உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த பாஸ் வந்து அதாவது இ பாஸ் வந்து கேட்பாங்க. நீங்க இ பாஸ் வந்து மொபைல் போன் மூலியமா எடுத்து காமிக்கலாம், அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க காமிக்கலாம். அப்படி காமிக்கும் போது அது பக்கத்துல இருந்து ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த QR கோடை இவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா நீங்க வந்து கரெக்டா தான் அப்ளை பண்ணிருக்கீங்க. உங்களுடைய வண்டி நம்பரை செக் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனை பீப்புள் வந்து போயிருக்கீங்க, 4 பேர் நீங்க அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருப்பீங்க. 4 பேரும் நாங்க போறோம், மே 7ஆம் தேதியில இருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் நாங்க வந்து நீலகிரியில தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து எல்லாமே ஃபில் பண்ணுவீங்க. பேசிக்கா எல்லாருமே இப்படி வந்து ஃபில் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் அப்ளிகேஷன் தான் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க கலெக்டர். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க இப்பவே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது பேசிக்கா காமனா இது இருந்தா போதும். நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வந்து போறீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வச்சு நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிடலாம். அதே மாதிரி ஃபாரினர்ஸ்
வெளி நாட்டுல அதாவது அதர் கண்ட்ரில இருந்து வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு இமெயில் ஐடி அப்படிங்கிறது வந்து இருக்கும். அவங்க லோக்கலா இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஒரு இமெயில் ஐடி வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லாகின் பண்ணி உள்ள வந்து போய்க்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. காமனான சிட்டிசன் எல்லாருனாலுமே வந்து இ பாஸ் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு ஃபீஸ் ஏதாவது நம்ம வந்து பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஃப்ரீயாவே என்ன பண்றாங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அப்டேட்ல வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இந்த இ பாஸ் வந்து எத்தனை நாள் வரைக்கும் வந்து வேலிடேட் ஆகும் அப்படிங்கறத வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க வந்து எத்தனை நாள் வந்து நீலகிரியில இருக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க வந்து கொடுப்பீங்க அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது. ஃப்ரம் அண்ட் டு டேட்ல வந்து நீங்க வந்து ஒரு 4 நாள் இருக்கீங்க அப்படின்னா அந்த 4 நாள் வரைக்கும் தான் அந்த இ பாஸ் வந்து செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் நீங்க 5வது நாள்ல இ பாஸை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிராவல் பண்ண முடியாது. அது வந்து செல்லுபடி ஆகாது. அது வந்து செயலிழந்து விடும் அப்படிங்கிறதையும் வந்து அஃபீஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க மறுபடியும் ஒரு 1 வீக் சென்று மறுபடியும் நீங்க வந்து ஊட்டிக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க, நீலகிரிக்கு போறீங்க அப்படின்னா மறுபடியும் புதுசா நீங்க வந்து ஒரு இ பாஸ் அப்ளை பண்ணி வாங்கி கொண்டு போறது வந்து ப்ராசஸா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இ பாஸ் வாங்கணும், யாரெல்லாம் இ பாஸ் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லோக்கல் நீங்க TN43ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இ பாஸ் வந்து தேவையில்லை அப்படிங்கறத சொல்றாங்க. அதே இது லோக்கல்ல இருக்க நீல்கிரிஸ்ல லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள் ஓட்டுவீங்க. அப்படி ஓட்டக்கூடிய நபர்களா இருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் போக்குவரத்து அலுவலரை நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து சொந்த ஊர் வந்து நீலகிரி தான். ஆனா அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிளை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாங்கி வச்சு யூஸ் பண்றேன் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா போதும். அவங்க உங்களுக்கு ஒரு இ பாஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு டூரிசமா எடுத்து கஸ்டமரை நீங்க வந்து சுத்தி காமிக்கிறதுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு உண்டான ஒரு வழிகாட்டு நெறிமுறை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கலெக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கான ஃபுல் டீடைல் நீங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. இ பாஸ் வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் யாரெல்லாம் ஓட்டிக்கு போறாங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வாங்கணுமா நம்ம வாங்கக்கூடாதா நிறைய பேர் இந்த இதனாலேயே நிறைய பேருடைய ட்ரிப் வந்து கேன்சல் ஆகுதுங்கிறதெல்லாம் கமெண்ட்ல வந்து சொல்றாங்க. ப்ரோ தயவுசெய்து அதை பத்தி ஒரு ஃபர்தரா ஒரு ஐடியா கொடுங்க. என்னதான் சொல்ல வராங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து, இதுக்கான லிங்க் எப்போ வரும், ஆப் எப்போ வரும் அப்படிங்கறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம சைட்ல இருந்து வீடியோ போடுறதுக்கு ரெடி. பட் வெப்சைட் வந்து இப்போதைக்கு இப்போ வீடியோ நான் போடுறேன் பாத்தீங்களா, இந்த டேட்ல இந்த டைமிங்ல தான் நம்மளுக்கு வந்து வெப்சைட்கான லிங்க் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. TN இ பாஸ் அப்படிங்கிற இந்த கீழே உங்களுக்கு வந்து இந்த இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எப்போ ஜென்ரேட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்னிங்ல இருந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு லைவ் டெமோ கொடுக்குறேன். எப்படி வந்து இ பாஸ் வந்து ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் யூசேஜுக்கு நீங்க வந்து ட்ரிப் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு ஃபர்தரா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட நீங்க பர்சனலா ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் கேட்கணும், இல்ல எனக்கு இ பாஸ் வந்து தேவைப்படுது ப்ரோ அப்ளை பண்ணி கொடுங்க, ஒரு பல்கா தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதுக்கான இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.